மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்னு சொன்னால், பல துன்பங்கள் இருந்தாலும், பல கஷ்டங்கள் இருந்தாலும், பல நஷ்டங்கள் இருந்தாலும், பல தோல்விகள் இருந்தாலும், பல கேள்விக்குறியான எதிர்காலங்கள் இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாக, நம்பிக்கையோட முன்னோடி செல்ல முடியும், அதுக்கான வழி என்ன, அது எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருத்தட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு நஷ்டம் இருக்குது, ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனாலும் வாழ்க்கையை ஓட்டிட்டு தான் போய் ஆகணும். வாழ்க்கையில் பிறந்துட்டோம், இது ஒன் வே டிராஃபிக் போல் ஒரு பக்கம் போயிட்டோம்னு சொன்னால் பாதியில் திரும்பி பின்னாடி வர முடியாது. அப்படி தான் வாழ்க்கை நம்ம பிறந்துட்டோம், வாழ்க்கையை கடைசி முடிய ஓடித்தான் ஆகணும். வாழ்க்கை என்பதே ஒரு ஓட்டப்பந்தயம் போல தான். இப்போ பாதியில் நிற்க முடியாது, ஓடி முடிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த ஓடி முடிச்சு தான் ஆகணுங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது அதை நம்ம எப்படி வெற்றிகரமாக, சந்தோஷமாக, ஒரு பிரில்லியண்ட்டாக, ஒரு டாக்டிக்காக எப்படி இருக்கணும், எப்படி இருக்க முடியும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது பல நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு தோல்வி அடைஞ்சிட்டான், கஷ்டம் வந்துட்டால் நமக்குள்ளே எல்லாம் நெகட்டிவ்களை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நெகட்டிவ்களை பற்றி அடுக்கடுக்காக பாயிண்ட்டாக போடும்போது நமக்குள்ள பாசிட்டிவ் அதிகமாக யோசிக்கிறதுக்கு மறந்துடுவோம். அப்போ அந்த சூழ்நிலை என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது நீங்கள் இந்த மிலிட்ரியில் பெரிய ஒரு படை வீரர்கள் அவங்களாம் பார்க்கும்போது இக்கட்டான சூழ்நிலை வரும். இவங்க கையில் ஒரு 100 சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க, ஆனால் ஆப்போசிட் பார்ட்டியில் ஒரு 1000 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அப்போ எப்படி வெற்றி அடையணுங்கிறது அந்த தலைவன் அப்போ ரொம்ப மன உறுதியாக அந்த 100 பேரை வச்சுக்கிட்டு எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற பற்றி யோசிப்பா. அப்போ அவனுக்கு 1000 அவன் கண்ணில் தலைவன்கிட்ட எப்படி தெரியும், 1000 இவனுக்கு 10 பேராக தெரியும். ஒன்று ஒரு வெற்றிகரமாக வழிநடத்தக்கூடிய தலைவனுக்கு அதே போல் தோல்விகரமாக ஒரு தலைவன் இருக்கான்னு வைங்களேன், அவனுக்கு அவங்ககிட்ட 1000 சோல்ஜர்ஸ் கையில் இருந்தாலும் அது ஒரு 10 சோல்ஜர்ஸ் போல தான் தெரியும். ஸோ அப்படித்தான் நம்ம யோசித்து மூளையை யூஸ் பண்ணி நம்மளுடைய நிதானமாக இருந்து, அதாவது ஒரு குருவி இருக்கும்போது அது அம்பு அந்த வேடன் எப்படி ரொம்ப சுதானமாக, ரொம்ப சத்தம் போடாமல் போய் அமைதியாக போய் குறிப்பாக அடிப்பான் இல்லையா, அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையில் செயல்படணும். இது ரொம்ப 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 முக்கியம். எனக்கு இந்த படை வீரர்கள்னு சொன்னப்போ எனக்கு பைபிளில் ஒரு பழைய உண்மை சம்பவம் ஞாபகத்தில் வருது. பைபிளில் வந்த கதை அதில் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அதில் அந்த ஒரு கடவுள் மேலே நம்பிக்கையான ஒருத்தருக்கு பேர்களை எனக்கு மறந்துடுச்சு. அவர் கடவுள் நீ சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன், பிளஸ் பண்ணியிருக்கேன், நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு அவன் கடவுள்கிட்ட சொல்கிறான். அப்போ ஒரு போருக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு. அந்த எதிர்பார்ட்டிகிட்ட நிறைய அவன் பெரிய பேரரசன், இவன் ஒரு சின்ன குட்டி சிற்றரசன். அவன் அவ்வளோ பெரிய படம் வச்சுருக்கான். ஆண்டவரே, நான் எப்படி அதை வெற்றி ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இவன் இல்லை, உன்னைய நான் ஜெயிக்க வைப்பேன், உங்ககிட்டையும் பெரிய படையை கொடுத்து ஜெயிச்சா நீ உனக்கு திமிர் வந்துடும், அதனால் உங்கள்கிட்ட சொற்பமான ஆட்களை வச்சுட்டு நான் ஜெயிப்பேன்னு பெரிய அவன்கிட்ட கொஞ்சம் ஆட்கள் தான், ஒரு 500 என்னமோ இருக்குன்னு வைங்களேன், எல்லாத்தையும் அனுப்பிட்டு கடைசியில் ஒரு 7-8 பேரை, குறைஞ்ச பேரை வச்சுக்கிட்டு நான் உன்னை ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. உடனே இவரும் நம்பிக்கை இல்லை, ஆனாலும் பயந்து போகிறான். கடைசியில் அந்த பெரிய படம் எதிர்த்தா அப்படி வருது. இவன் பயந்து இரவு ஆகிடுச்சு, இருக்காங்க சின்ன படையை வச்சுக்கிட்டு ஒரு 10-15 பேரும் கூட இல்லை. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நீ அப்படி பெரிய படைகள் உனக்கு பின்னாடி இருக்கா, அப்படி பிரமிப்பு விட்டுறா, அப்படி சில சவுண்டுகளை உருவாக்கு, அப்படி அந்த பந்தங்களை அப்படி உருவாக்கி பல இதுகளை வர்றா, அப்படி ஆக்ஷன் கூட, அப்படி பல விதமான ஐடியாக்களை சொல்கிறாரு. சொல்லும்போது அவன் தூரத்துலேருந்து பார்க்கக்கூடியவன் அந்த பக்கத்தில் ஏதோ தண்ணி கிண்ணிலாம் இருக்குது, இந்த விளக்கு, இந்த ஒளிகள், இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதில் ரிஃப்ளெக்ஷன் ஆகி பல 1000 கணக்கான மக்கள் வர்ற அப்படி அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது எதிராளிகளுக்கு. ஆனால் இவனுக்கு இருக்கிறது கையில் ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான். அப்படி அதை பார்த்துக்கிட்டு அவன் அப்படியே பிரமிப்பு ஊட்டி அவ்வளோ பெரிய படையவே திருப்பி ஓடிட்டாங்களாம் பயந்துக்கிட்டு, இதை பார்த்துக்கிட்டு, இந்த இமேஜினேஷனை பார்த்துட்டு. ஸோ அதுபோல் தான் வாழ்க்கையில் பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள் எப்படி சந்திப்போம் அப்படின்னு இருக்கும்போதும்
மனம் வலிமையை மட்டும் விட்டுறாமல் நம்ம யோசிக்கணும், நிதானமாக யோசிக்கணும், ஐடியா பண்ணணும். பண்ணும்போது வந்து நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே போல் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம அந்த பாசிட்டிவாக நம்மக்கிட்ட என்ன இருக்குது, கடைசியாக ஒரு 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 ஊன்றுகோல் மட்டும் இருந்தாலும் கடலை தப்பிச்சுட்டு இருக்கப்போ கடைசியாக ஒரு சின்ன கட்டை மட்டும் இருந்தாலும் அதை வச்சுட்டு எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து யோசித்து பார்க்கணும். நீங்கள் பிஸ்னஸில் தோற்றுருக்கலாம், எல்லாமே தோற்று பெரிய நஷ்டம் ஆகிருக்கலாம். ஆனால் அப்போ நீங்கள் எப்படி யோசிக்கணும், எங்கிட்ட வலிமை இருக்குது, எங்கிட்ட சக்தி இருக்குது, யோசிக்கக்கூடிய திறன் இருக்குது, உடல் பலம் இருக்குது, நான் வந்து எனக்கு வந்து ஐடியாக்கள் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன். நினச்சிக்கிட்டு அடி பை அடி, அதாவது தோல்வி தான் ஆக போகிறோம் அப்படின்னு அஞ்சும் போதுமே உங்களுக்கு சக்தியெல்லாம் அப்படியே கீழே போயிடும். அதுபோல் வந்து அஞ்சாமல் இருந்துக்கிட்டு நேல முடியும் அப்படிங்கிற இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறேன்னு வைங்களேன். நீங்கள் பெரிய ஸ்டெப் கூட எடுத்து வைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளுக்கு 2-3 ஸ்டெப்பு யோசிச்சு பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். இது வந்து ஒரு கல்வியிலேயே ஆகட்டும், படிக்கிற பசங்களுக்காகட்டும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காகட்டும், வாழ்க்கையில் குடும்பத்தில் பல பிரச்சனைகளோட பல பேர் வந்து எப்படி இந்த கணவன் இவ்வளவு ஒரு கஷ்டமான கணவனாக இருக்கார், இவனை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கூடிய பெண்மணியாக இருக்கட்டும், கணவன் எவ்வளவோ நாள் பார்த்து முடியாத கணவன், மாறாத கணவனாக இருக்கலாம், நாங்கள் அடிக்க அம்மியும் நகரும்னு சொன்னால் அப்படி அவங்களையும் மாற்ற முடியும். பாசிட்டிவ் இதை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து டெவலப் பண்ணணும். எப்படி வந்து மாவு தயிரெலாம் உரைய ஊற்றும் போது கொஞ்சம் தயிரை தான் ஊற்றும், அது இந்த ஹோல் பாலையுமே தயிராக்கிறது இல்லையா, அது போல் தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அடியாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து வெற்றியை வந்து யாரான நம்ம தடுக்கவே முடியாது. நம்பிக்கை மட்டும் நம்ம எப்போவுமே கை விட்டுறவே கூடாது. என்கிட்ட எல்லாம் வந்து பார்த்த பல ஆட்கள் வந்து ஒன்றுமே நம்பிக்கை இல்லாத வந்தவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும் போது அவங்க அப்படியே சிலிர்த்து எழுந்து ஒரு 3 வாரத்திலே வந்து வெற்றிகரமான பெரிய பிஸ்னஸ் மேன் ஆன ஆட்கள்லாம் வந்து நான் சந்திச்சிருக்கேன். ஈவன் அந்த 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 சந்தித்த மனுஷனை பற்றி கூட நான் சொல்ல ஆசைப்படுறேன். எங்கிட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். கூடி பயந்து ஒன்றுமே வாழ்க்கையே நிலகுலைஞ்சு போயிட்டேன் நான், எனக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ள பல பயங்கள், அதீதமான பயங்கள்லாம் சாதாரண பயம் இல்லை. அவர் ஒரு வீட்டோட கிச்சனுக்கே அவர் போக மாட்டாராம். ஏன்னு சொன்னால் அவருக்கு ஏதோ அவர் வந்து இலங்கையிலேருந்து வந்த அன்பர் அவர் வந்து அங்கே அந்த போர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய மனசுக்குள்ள பயங்கள், ரொம்ப ஆழ் மனசில் பயங்கள்லாம் இருந்திருக்கு. அப்படி இருந்துட்டப்போ ஒரு டிவி பார்த்துருக்காரு. டிவி பார்க்கும்போது அதில் பல சண்டை காட்சிகள், சில கொடூரமான காட்சிகள் வந்ததுமே திடீர்னு அதை எல்லாம் லிங்க் பண்ணி அவருக்கு மனசில் வந்து ஒரு பயம், மனசில் பயம் உருவாகிடுச்சு. அந்த ஆயுதங்கள், கத்தி அதெல்லாம் வச்சு. அதனால் வந்து அவர் அன்னையிலேருந்து அவர் அவங்க வீட்டு கிச்சனுக்குள்ளே அவர் போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நான் கிச்சனுக்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு கிச்சனுக்குள்ளே போனாவே அங்கே கத்திகள் இதெல்லாம் இருக்கிறது, இனி அந்த கத்திகள்லாம் அப்படி குத்து வர்றாப்படி எனக்கு பயமாக இருக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால் என்னுடைய பிஸ்னஸில் என்னால் பேச முடியல. அவர் வந்து ஒரு கடையில் வேலை செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப நாளாக ஒரு கடையில் ஒரு நியூஸ் ஏஜென்ட் நீங்கள் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் மளிகை கடை இருக்கு இல்லையா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அதில் என்னால் கடையிலும் கூட வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்க முடியல. ரொம்ப எனக்கு என்னோடய குடும்பங்கள்லேயும் எனக்கு கஷ்டம், குடும்பத்துலேயும் என்னுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலை, என்னோடய மனைவிக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமான உடம்பு இல்லை. இப்படிப்பட்ட சொல்ல நான் தான் வாழ்வாதாரத்துக்கு, அதனால் என்னால் முடியவே முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஒரு துக்ககரமாக வந்தார். இதுக்கு முன்னாடி பல பிஸ்னஸ்கள் பண்ணிட்டேன், டாக்ஸி டிரைவராக இருந்தேன், ஒரு இதில் வேலை செஞ்சேன் அப்படின்னு பல இதாக அடுக்கிக்கிட்டே சொல்லி கடைசியாக இந்த கடையில் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். எனக்கு வாழ்க்கையே இப்போது இந்த பயத்தினாலவே இப்போ இந்த கடையில் விட்டே நான் வெளியே வந்துட முடியுமோ அப்படின்னு சூழ்நிலை இருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட பலத்தை மட்டும் பிடிச்சிக்கோங்க. இவ்வளோ நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த கடையில் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்காரு. அந்த தொழிலில் எவ்வளோ கற்றுருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த பயத்துக்கான ட்ரீட்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். அதில் வந்து ரிலீஃப் ஆகிட்டார். அப்புறம் வந்து அந்த அந்த தொழில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஏன் அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு 2-3 நாள் நான் அதை பற்றி பாசிட்டிவாக பேசிகிட்டே இருந்தேன். அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பேசும்போது அவர்கிட்ட உள்ள ஆற்றல் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி மட்டும் பேசி தூண்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னால், அவர் ஒரு 1 வீக் கழித்து வர்றாரு. அவருடைய ஓனர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பிஸ்னஸ் வச்சு நடத்தி, நீ தான் ரொம்ப நாள் அங்கே என் கூட வேலை செஞ்சுட்டு இருக்க, இந்த கடையை வந்து நீயே எடுத்துக்கையே அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காரு. சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீ காசு கூட இப்போ கொடுக்க வேண்டாம், நீ உனக்கு தான் எல்லாமே தெரியும் இந்த கடையில், நீ தான் இந்த கடையிலேயே சூப்பர் ஸ்டார், நீ தான் எல்லாம் வச்சு நடத்துகிற, நீ கொஞ்சமாக கொடுத்துக்கணும்னு சொன்னாராம்.
உடனே அடுத்த சிட்டிங்க்கு வரும்போது அவர் என்கிட்ட சொல்கிறாரு, இப்படி சொன்னாருங்க, எனக்கு ரொம்ப அதிசயம் போச்சுன்னு சொல்லிட்டு, என்னால் எப்படிங்க ஒரு கடையை எடுத்து நடத்த முடியும், எப்படிங்க அது காசு, எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பாருங்கள், உங்கள் கொஞ்ச நாளே உங்களுக்கு பாசிட்டிவாக நினச்சதில் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குதுன்னு அவர்கிட்ட சொன்னதுமே அவர் அப்புறம் 2-3 நாள் கழிச்சு நான் யோசிச்சு நான் சொல்கிறேங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள், ஓகேன்னு சொல்லுங்கன்னு சொல்லவும் அப்புறம் தைரியமாக சொல்லிட்டாரு. சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் ஒரு 3 வீக்ஸ் ஒரு 1 மந்தில் திருப்பி வந்தார். கடையை நான் வாங்கிட்டேங்க, வாங்கி நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ செம்மையாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட அந்த பயங்கள் எல்லாம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாசிட்டிவிட்டி அவர்கிட்ட உள்ள எத்தனையோ நெகட்டிவிட்டிகளாக இருக்குது, கஷ்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் அந்த பாசிட்டிவ் மட்டும் தூண்டி வெளியே கொண்டு வரும்போது அவர் ஷைன் ஆகி பெரிய இன்னைக்கு கடைக்கு ஓனராக இருந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கார். அப்புறம் அவர் அது கடையில் ஆரம்பிச்சு பின்னாடி நிறைய காய்கள் அதெல்லாம் பல விஷயங்கள் எனக்கு கொடுத்துட்டு போனார். ஸோ இப்படித்தான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நம்மகிட்ட எல்லாருமே எல்லாத்துலேயும் பெரிய சூறப்புள்ளியாக இருக்க முடியாது. நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி அது கண்டுபிடிக்கிறதுக்கு சில நேரங்கள் காலங்கள் ஆகும். அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் விழுந்து 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 வரும்போது நமக்கு இது தாங்கிற ஒரு லெவலில் பிடிச்சிருவோம். அதாவது இன்னொரு விஷயம், நமக்கு போயிட்டே இருக்கும், வழியில் போயிட்டே இருக்கும்போது இங்கேருந்து பார்த்தா அங்கே திரும்பி அங்கே போகக்கூடிய வழியில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இங்கேருந்து அந்த முனைக்கு போனால் தான் அடுத்து என்ன வழிங்கிறது தெரியும். அதுபோல் தான் வாழ்க்கையில் நம்ம பலங்களை சிலங்களை அது என்னன்னு தெரியாமல் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே ஆரம்பிக்காமல் இருப்போம். ஆரம்பித்து போயிட்டே இருக்கும்போது பல தோழிகள் கடைசியாக இப்படி தான் வழி அப்படின்னு நமக்கு ஒரு வழி அமையும். ஸோ அதனால் நமக்கு என்ன இதோ அது பாசிட்டிவிட்டியை மட்டும் நினச்சிக்கிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்ம ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய வெற்றியை யாராலும் நம்மளால் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை கடவுள் நமக்கு உதவி செய்வார். அப்படியே அந்த அட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, பவர் ஆஃப் அட்ராக்ஷன். உங்களை சுற்றி நீங்கள் நினைக்க உங்களுக்கு என்னென்ன தேவையான ஆட்கள் அவங்க எல்லாம் ஒட்டிக்குவாங்க. சரியா, ஒட்டி உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். வாழ்க்கை இது பிஸ்னஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும், ஒரு வேலை பார்த்துருக்கக்கூடிய இடத்துல ப்ரொமோஷனுக்காக பெரிய லெவலுக்கு முன்னேறணுங்கிறவங்களாகட்டும், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைங்களாகட்டும், தன்னுடைய குழந்தைகளுக்காக மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறுப்பினர்களாகட்டும், நம்ம பிள்ளைக்கு ஒழுங்காக ஒரு வேலை அமையலையே அப்படின்னு இருக்கக்கூடிய பெற்றோர்களாகட்டும், இந்த பாசிட்டிவிட்டி மட்டும் என்றைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. விடாமல் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ஒரு ஒளிமயமாக அமையும். ஸோ அந்த ஒரு தாட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.